அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது குன்றக்குடிக்கும் மயிலுக்கும் என்ன தொடர்பு? முருகப்பெருமானின் வாகனமான மயில் ஏன் விஸ்வரூபம் எடுத்தது? முருகன் குடியிருக்கும் குன்றக்குடி எப்படி உருவானது என்பதை பற்றி இந்த பதிவில் சிறுகதையாக காணலாம். உங்களுக்கு குன்றக்குடி முருகனை பிடிக்கும் என்றால் குமாரா என்று பதிவிடுங்கள். ஒருமுறை சூரபத்மனின் சகோதரர்கள் முருகப்பெருமானின் வாகனமான மயிலிடம் சென்று பிரம்மதேவரின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் மயிலான உங்களை விட எங்களுக்குத்தான் அதிக சக்தி இருப்பதாக கூறுகின்றனர். மயிலான உங்களுக்கு நீண்ட தொலைவு பறக்க முடியாதாம், உங்களுக்கு அந்த அளவு சக்தி இல்லையாம் என்று அன்னமும் கருடனும் எங்களிடம் சொன்னார்கள் என்று பொய்யான தகவலை மயிலிடம் சூரபத்மனின் சகோதரர்கள் கூறினர். அதை உண்மை என்று நம்பிய மயிலும் கோபம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கியது. இதனை கேள்விப்பட்ட விஷ்ணுவும் பிரம்மதேவரும் முருகனிடம் சென்று முறையிட்டனர். அதன் பேரில் முருகனும் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக் கொடுத்தார். மேலும் மயிலின் கோபம் அடங்காததால் மயிலை மலையாகும்படி சாபமிட்டார். அதன் பின் மயிலுக்கு அதன் கர்வம் அடங்கியது. பின்பு தான் செய்த தவறுக்கு வருந்திய மயிலும் அந்த மலையில் குன்றியபடி அமர்ந்து கொண்டே தவம் செய்தது. மயிலின் தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்து அந்த மலை மீது எழுந்தருளி அருள் புரிந்தார். மயில் குன்றியபடி தவம் இருந்து முருகன் குடியிருந்ததால் குன்றக்குடி என்ற பெயர் உருவானது. காலப்போக்கில் குன்றக்குடி முருகன் கோவில் என புகழ் பெற்றது. அது மட்டுமல்லாது குன்றக்குடி முருகப்பெருமானின் விபூதிக்கு தனி சக்தி உண்டு. இங்கு வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத வியாதிகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதனால் இந்த குன்றக்குடி முருகனிடம் வேண்டி குணமடைந்து சென்றவர்கள் எண்ணிலடங்கானோர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கருவறையில் சண்முகநாதர் 6 திருமுகங்களுடனும் 12 கைகளுடனும் மயில் வாகனத்தில் காட்சி தருகிறார். முருகனுக்கு வலப்பக்கத்தில் வள்ளியம்மையும் இடப்பக்கத்தில் தெய்வானையும் தனித்தனி மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கும் கோலத்தை வேறு எங்கும் காண முடியாது என்பது தனிச்சிறப்பாகும். குன்றக்குடி மலையே மயில் உருவம் போன்று காட்சியளிக்கும். இந்த குன்றக்குடி முருகன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.